Hi friends, welcome to Nandini Lectures. So, இப்போ பார்க்க போற sum exercise 1.1ல fourth sum. A equal to 5, 6, B equal to set of 4, 5, 6, C equal to set of 5, 6, 7. So, A, B, C மூணோட values நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. So, show that நம்ம வந்து proof பண்ண சொல்லியிருக்காங்க. So, இது வரைக்கும் பார்த்த sumsல பார்த்தோம் அப்படின்னா just வந்து find அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இப்போ அப்கமிங் சம்ஸ்ல ஃபுல்லா நமக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வெரிஃபை பண்ற மாதிரி இருக்கும். லைக் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரூஃப் பண்ற மாதிரி தான் நம்ம சம்ஸ் எல்லாமே இப்போ இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைட் எடுத்துக்கலாம். எல்ஹெச்எஸ் என்ன இருக்கு அப்படின்னா ஏ கார்டீசியன் ஏ, தட் இஸ் ஏ கார்டீசியன் ஏ அப்படின்னு சொல்லலாம், இல்ல ஏ கிராஸ் ஏ அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கோ அந்த இதை எழுத போறோம். ஏ என்னது 5, 6 கார்டீசியன். அகைன் நமக்கு ஏ என்னதான் இருக்கு 5, 6. சோ இப்போ நம்ம தான் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா கார்டீசியன் பண்ணணும் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லியிருக்கோம். ஸோ எவ்வளவு நம்பர் ஆஃப் பாசிபிள் வேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா 5 அதோட 5, 6. ஸோ 5, 5, 5, 6, 6, 5, 6, 6. ஸோ இது நமக்கு என்ன அப்படின்னா எல்ஹெச்எஸ் சைன். ஸோ அதனால நம்ம ஈக்குவேஷன் 1 அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வந்து ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எல்ஹெச்எஸ் சைட்ல ஏ கார்டீசியன் ஏ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ ஏவோட வேல்யூ ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க 5, 6 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 5, 6 கார்டீசியன் அகைன் 5, 6 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். இப்ப என்னன்னா கார்டீசியன் அப்படின்னாலே நமக்கு வந்து பாசிபிள் வேஸ். ஸோ எவ்வளவு நம்பர் ஆஃப் பாசிபிள் வேஸ் நம்மளால கிரியேட் பண்ண முடியும் ரெண்டு கார்டீசியனுக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ 5, 5. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வச்சு ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணணும் காம்பினேட் பண்ணணும். ஸோ 5, 5 தென் 5, 6. அடுத்து இந்த 6 5. ஸோ 6, 5 தென் வந்து என்ன அப்படின்னா 6, 6. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இப்ப இந்த சைடு வந்து நம்ம என்ன பண்ணணும் ப்ரூஃப் பண்ணணும். அதுக்கு ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் டு என்ன இருக்கு பி கார்டீசியன் பி இன்டர்செக்ஷன் சி கார்டீசியன் சி. ஸோ இதை கொடுத்துருக்காங்க. பிராக்கெட்ல இருக்கிறத சால்வ் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் அந்த பிராக்கெட்ல தனித்தனியா ஃபைண்ட் பண்ணதை நம்ம வந்து கம்பைன் பண்ற மாதிரி இருக்கும். வந்து பி கார்டீசியன் பி, பியோட வேல்யூ என்ன இருக்கு 4, 5, 6. ஸோ 4, 5, 6 கார்டீசியன். அகைன் நமக்கு என்னதான் இருக்கு பியோட வேல்யூ தான் இருக்கு. ஸோ 4, 5, 6. ஸோ இப்போ நம்ம வந்து இதை காம்பினேட் பண்ண போறோம். 4ஓட இந்த மூணு வேல்யூஸும் நமக்கு வந்து வரும். ஸோ அப்போ 4, 4, 4, 5, 4, 6. ஸோ அகைன் 5ஓட இந்த மூணு வேல்யூஸை நம்ம காம்பினேட் பண்ண போறோம். ஸோ 5, 4, 5ஓட 4. நெக்ஸ்ட் வந்து 5ஓட 5, 5, 5. நெக்ஸ்ட் வந்து 5, 6. ஸோ 4ஓட நம்ம என்ன பண்ணியாச்சு காம்பினேஷன் பண்ணியாச்சு, 5ஓட காம்பினேஷன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து 6ஓட காம்பினேஷன் பண்ண போறோம். ஸோ 6ஓட இப்போ காம்பினேஷன் பண்றோம். 6, 4, 6, 5, 6, 6. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ என்ன பண்ணிருக்கோம் எல்ஹெச்எஸ் சைடு ஃபைண்ட் பண்ணிட்டு அதை 1 அப்படின்னு சொல்லி வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆர்ஹெச்எஸ் சைடு நம்ம என்னன்றதை எடுத்து எழுதி இருக்கோம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிற டேர்ம்ஸ் தான் சால்வ் பண்ணணும். பி கார்டீசியன் பி எடுத்து சால்வ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்னது சி கார்டீசியன் சி. சியோட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க 5, 6, 7. 5, 6, 7 கார்டீசியன். அகைன் நம்ம சியோட வேல்யூ என்னது 5, 6, 7. இப்போ இதை காம்பினேஷன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் 5 5ஓட. ஸோ 5, 5, 5, 6, 5, 7. ஸோ 5 வச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம் மூணுமே வந்து நம்ம காம்பினேஷன்ல கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்ப 6 வச்சு கொடுக்க போறோம். ஸோ 6, 5, 6, 6, 6, 7. 6 வச்சு 6, 5
6,6 and 6,7. நெக்ஸ்ட் இப்போ 7 வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், காம்பினேஷன்ஸ் கிரியேட் பண்ண போறோம். 7,5 7,6 7,7. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 3 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா எடுத்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் எல்ஹெச்எஸ்ல ஏ கார்டீசியன் ஏ வந்து கால்குலேட் பண்ணியாச்சு, ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் ஆர்ஹெச்எஸ்ல எடுத்து என்ன கொடுத்துருக்காங்களோ ஸோ அதை கிவனை எடுத்து எழுதியிருக்கோம். இது பிராக்கெட்ல இருக்கிறது தான் முதல் என்ன பண்ணணும் அப்படின்னா சால்வ் பண்ணும். பி கார்டீசியன் பி சால்வ் பண்ணி ஈக்குவேஷன் 2. நெக்ஸ்ட் என்ன பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க, சி கார்டீசியன் சி. ஸோ சி கார்டீசியன் சிக்கு சைன் பண்ணிட்டு ஈக்குவேஷன் நம்பர் 3. பட் இன்னும் சம் நமக்கு முடியல, ஏன்னா பி கார்டீசியன் பி இன்டர்செக்ஷன் சி கார்டீசியன் சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் டு பி கார்டீசியன் பில இருக்கிற வேல்யூஸையும் சி கார்டீசியன் சியையும் இன்டர்செக்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. யூனியன் இன்டர்செக்ஷன் ரெண்டு விஷயம் இருக்கு. யூனியனா என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெண்டுமே கம்பைன் பண்ணுவோம், ரிப்பீட்டடா அவாய்ட் பண்ணிடணும். பட் இன்டர்செக்ஷன்ன்றது ரெண்டுமே கம்பைன் பண்ணும் போது ஸோ எது ரிப்பீட்டேஷன் காமனா இருக்கோ ஸோ அதை மட்டும் தான் எழுத போறோம். இப்போ பார்ப்போம். 4,4 இதுல இருக்கா, இல்ல. ஸோ 4,5 இதுல இருக்கான்னு செக் பண்றோம், இல்ல. 4,6 இதுல கிடையாது. ஸோ 5,4 இல்ல. 5,5 இதுல 5,5. ஸோ அப்போ 5,5. நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு, 5,5 எழுதியாச்சு. 5,6 இருக்கு. நெக்ஸ்ட் 6,4 இருக்கா, இல்ல. நெக்ஸ்ட் வந்து 6,5 6,5 இருக்கு. 6,6 6,6 இருக்கு. அகைன் இப்ப இங்க இருக்கிறது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டோம், இல்ல. சோ இங்க ரிமைனிங் இருக்கிறது அதுல இருக்கான்றத ஒரு தடவை பாத்துக்கோங்க. 6,7 இல்ல. 7,5 7 சீரிஸ் இங்க கிடையவே கிடையாது. சோ இது ஈக்குவேஷன் நம்பர் என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா 4 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1ஐயும் 4ம் ஈக்குவலா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண போறோம். சோ இப்போ 1ல என்ன இருக்கு, 5,5 வேல்யூஸ் இருக்கு. நெக்ஸ்ட் 5,6 வேல்யூஸ் இருக்கு. 6,5 வேல்யூஸ் இருக்கான்னு பாக்குறோம், இருக்கு. நெக்ஸ்ட் 6,6 சோ இருக்கு. அப்போ 1 ஈக்குவல் டு 4, ஏன்னா LHS ஈக்குவல் டு RHS. சோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. சோ ஃபர்ஸ்ட் எப்பவுமே LHS சால்வ் பண்ணிட்டு RHS சைட் வரும்போது பிராக்கெட்ல என்ன கொடுத்துருக்காங்களோ சோ பிராக்கெட்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டையும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கம்பைன் பண்ணி ஃபைனல் ரிசல்ட் கொடுத்துருவோம். நீங்க ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகவே ஆகாது. தேங்க்யூ.